Hey makers, welcome back to another interesting video. இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த அயன் பாக்ஸ் வந்து எங்க அம்மா வந்து ரிப்பேர் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இது ரொம்ப பழைய மாடல் அயன் பாக்ஸ். நான் தூக்கி போட மாட்டாங்க. ரெடி பண்ணி கூறான்றாங்க. சோ இது இன்னைக்கு இதை எப்படி ரெடி பண்றோம், இதோட அயன் பாக்ஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்றது எல்லாமே ஓபன் வந்து பார்த்துடலாம். காயில டிஸ்மேண்டில் பண்ணியாச்சு. ஆனா கார்பன் தேய்ச்சதால ஆரம்பிஷன் இருக்கிறதுக்கு நல்ல ஒரு சுத்தமா சுத்தாதா. உள்ள என்ன இருக்குன்ற சீரிஸோட எபிசோட் பார்ட் 2 இது. ஸோ இதை ஓப்பன் பண்ணி உள்ளே எப்படி இருக்குன்றதையும் வந்து பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் இதை பவர் அப் பண்ணி பார்ப்போம். எப்போவுமே வந்து இந்தமாதிரி அப்ளையன்சஸ்லாம் யூஸ் பண்ணுறோன்னா பாடி எர்த்திங் எதனா இருக்கான்னு பார்க்கணும். ஏன்னா சம்டைம்ஸ் வந்து இந்தமாரி ஒயர் எங்கன்னா உள்ள டச் ஆயிருக்கும். ஸோ நல்ல டெஸ்டர் வச்சு வந்து பார்த்து இதில் வந்து எங்கேயுமே பாடி எர்த்திங் எதுவுமே வரல. ஸோ இட் இஸ் சேஃப். அயன் பாக்ஸ் ஹீட் ஆகுதுடா இது. ஹீட் ஆகல என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களாமா? நம்மளே பண்ண டிஏவி டெம்பரேச்சர் ப்ரோப் வச்சு மெஷர் வந்து பண்ணி பார்த்துருவோம். ஹீட் ஆகுது. ஆனால் இண்டிகேஷன் எல்இடி எரியல. டெம்பரேச்சர் பார்த்தீங்க அப்படின்னா அரௌண்ட் 190 கிட்ட வந்து போயிட்டு இருக்கு. இண்டிகேஷன் எல்இடி எரியலனா மேபி இண்டிகேஷன் எல்இடி வந்து போயிருக்கலாம். உங்களுக்கு அந்த கிளிக் சவுண்ட் கேட்டிருக்குமான்னு தெரியல. மேபி இதில் வேறு ஏதோ சம்திங் ஃபால்ட் இருக்குது. ஹீட்டிங் எலமெண்ட்லாம் நல்லா தான் இருக்குது. இந்த இண்டிகேஷன் எல்இடி எரியல. அண்ட் பண்ணிடுவோம். இதை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் கூல் ஆகட்டும். நம்ம உள்ளே வந்து என்ன போயிருக்குன்றதை ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். ஸோ பவர் எல்லாமே கரெக்டாக தான் வருது. மேபி இந்த இண்டிகேஷன் எல்இடி வந்து ஃபியூஸ் போயிருக்கலாம். இது சீரீஸில் இருந்தது அப்படின்னா இது பவர் ஆகாது. மேபி இது பேரலில் தான் கனெக்ட் ஆகிருக்கு. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, சீரீஸில் இருந்ததுன்னா இந்த எல்இடி போயிட்டாலே வந்து இதை மொத்த அயன் பாக்ஸுமே பவர் வந்து போகாது. இதை பேரலில் தான் கான்ஃபிகர் பண்ணியிருப்பாங்க. நம்ம அது மாற்ற முடிஞ்சதுன்னா மாற்றுவோம். அப்படி இல்லை அப்படின்னா இது உள்ளே எப்படி இருக்குன்றதே வந்து ஒரு வாட்டி பார்த்துக்கலாம். டெம்பரேச்சர் நல்லாவே இருக்குது. வெயிட் பண்ணுவோம். 15 minutes later கிட்ட ஆகிடுச்சு. இப்போ இதோட டெம்பரேச்சர் வந்து செக் பண்ணி பார்ப்போம் இது எவ்வளோ இருக்குது அப்படின்றத. இப்போ 200 கிட்ட இருந்தது. இப்போ அரௌண்ட் 50 டிகிரி சி கிட்ட இருக்குது. ஸோ இதை ஓப்பன் பண்ண வேண்டியதான். ஃபஸ்ட்டு இது பின்னாடி இருக்க கேப்பை ஊற்று பார்த்துடலாம். இந்த ஸ்க்ரூ வந்து அவுட்டோம். ஒயரு இப்படி இருக்குது. முறுக்கி இந்த ஒயரை முறுக்கி உள்ளே இருக்க ஒயரும் பயங்கரமாக வந்து ட்விஸ்ட் ஆகிருக்கு. மேபி அது எல்லாத்தையும் கூட செக் பண்ண வேண்டியதாக இருக்கும். சரி, இதில் பார்த்தீங்கன்னா இதுதான் எர்த்து அண்ட் இது நியூட்ரல். அண்டு பார்த்தீங்கன்னா ரெட்டு வந்து கலர் வந்து கனெக்ட் பண்ணுறேன். ரெட்டில் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் தெரியுதா உங்களுக்கு? டெஸ்டரில் லைட் எரியுதா? ஸோ லைன் வந்துட்டு தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்டிவ் எர்த் அண்டு இது பார்த்தீங்கன்னா நியூட்ரல். ஸோ ரொம்ப நேரம் ஆனில் வைக்கணும். ஏன்னா கண்ட்ரோல் வந்து எதில் இருக்குன்னு தெரியாததுனால டக்குன்னு ஹீட் ஆகிடுது. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இந்த கார்டை வந்து கழட்டுவோம். இது பார்த்தீங்கன்னா கேபிளை வந்து அந்த கேபிளோட டென்ஷனை ரிலீஃப் பண்ணுறதுக்காக இருக்கிறது. இதை வந்து ஹோல்ட் பண்ணிட்டா கிட்ட போயிடலாம். இண்டிகேஷன் எல்இடி தான். மேபி இதுதான் போயிட்டுருக்குன்றது என்னோட பிலீஃப். ஃபுல்லேருந்து வருது ஒயர். ஆனால் அதுக்கு ஒயர் கட்டான மாதிரி தெரியுது. ஓகே, ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிடுவோம். இதை ரிமூவ் பண்ணால் ஃபஸ்ட் நம்ம இந்த சர்க்கிளை வந்து கழிக்கணும். அப்போ தான் வந்து அதை எடுக்க முடியும். இந்த டாப் லிட்டு ரிமூவ் பண்ணிட்டு நம்ம உள்ளே வந்து செக் பண்ணிடலாம் என்ன இருக்குது அப்படின்றத. ஸோ இதுக்கான ஸ்க்ரூஸை வந்து வைப்போம். நீங்கள் இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா சேஃபாக ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா இது வந்து 230 volt மெயின்ஸ் வோல்டேஜ். ஸோ ரிஸ்கில்லாம் செய்யாதீங்க. இதை பார்க்குறதோட வந்து எஜுகேஷன் பர்பஸ்க்காக பார்த்துட்டு விட்டுருங்க. அதேமாரி நீங்கள் இதில் கனெக்ஷன்ஸ் எதனா தப்பாக கொடுத்துட்டீங்க அப்படின்னாலும் அது ரிஸ்க் ஆகிடும். ஏன்னா யூஸ் பண்ணுறவங்க வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்கன்றது தெரியாது. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா அந்த டாப் லிட்டு வந்து தனியாகவே வந்துடுச்சு. இங்கேருந்தே வச்சு ஆன் பண்ணி வந்து பார்ப்போம் இண்டிகேஷன் எல்இடி வந்து பவர் வருதா இல்லையா அப்படின்றத. பார்த்தீங்களா, இண்டிகேஷன் எல்இடி எரியுது. இப்போது சம்திங் உள்ள ஏதோ ஃபால்ட்டாக இருந்திருக்கு. இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா இதோட கான்டாக்ட்ஸ். இது பார்த்தீங்க அப்படின்னா ஹீட்டிங் எலமெண்ட்டோட கான்டாக்ட். ஸோ இதை வந்து இப்போ ரிமூவ் பண்ணுவோம்.
இந்த பக்கம் இது எல்லாத்தையுமே இப்போ வந்து அவுத்துருவோம். அவுத்துட்டு கண்டுபிடிச்சாச்சு. அது உள்ளே இருக்க அந்த 2 ஸ்க்ரூ அதாவது மெயினாக அதை பிடிச்சிட்டு வந்துருக்கு. ஸோ உள்ளே இருக்க அந்த 2 ஸ்க்ரூ அவுத்தோடனே பார்த்தீங்கன்னா இது மொத்தமாக வந்து அப்படியே லிஃப்ட் ஆகுது. எதையோ சாதிச்ச ஒரு சந்தோஷம் இவர் கண்ணில் எனக்கு தெரிஞ்சது. இந்த கனெக்டர்ஸ் எல்லாமே வந்து சின்னதாக இருக்குது. ஸோ கேர்ஃபுல்லாக வந்து ஹேண்டில் வந்து பண்ணுவோம். இந்த எல்இடி உடையாமல் உள்ள தள்ளுறது தான் பெரிய வேலை. இது ஆக்சுவலாக எல்இடி கிடையாது, இது வந்து ஒரு நியான் லைட். நான் எல்இடின்னு வந்து சொல்லிட்டு இருக்கேன். உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்கேன். பார்த்தீங்கன்னா டாப் ஹவுசிங்கில் பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடையாது, நார்மல் மெட்டல் தான். அண்ட் இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா மெயின் மேட்ரு. தெரியுதா தெரியல, இதுதான் பார்த்தீங்கன்னா மெயின் மேட்ரு. இது ஃபுல்லாக வந்து டெஸ்ட்டாக வந்து இருக்குது உள்ள. இதோட ஆக்சுவலான இதோட ஒர்க்கிங் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிள் தான். எப்படி ஒர்க் ஆகும் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் பார்த்தீங்கன்னா 2 மெயின் கான்டாக்ட்ஸ். நியூட்ரல் வந்து டேரெக்டாக வந்து ஹீட்டிங் எலமெண்ட் கூட கனெக்ட் ஆகிடும். இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து இது உள்ள ஹீட்டிங் எலமெண்ட் வந்து இருக்கும். ஹீட்டிங் எலமெண்ட் நீங்கள் கேட்கலாம், மெட்டல் இருக்கே ப்ரோ, மெட்டலில் கரண்ட் பாஸ் ஆனால் ஷாக் அடிக்காது. இது டேரெக்டாக வந்து கனெக்ட் பண்ண மாட்டாங்க. உள்ளே வந்து அந்த நைக்ரோம் மாதிரி சம்திங் வந்து இருக்கும். ஸோ அதை சுற்றி பார்த்தீங்கன்னா செராமிக் வந்து இருக்கும். செராமிக் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குட் இன்சுலேட்டர். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அதேமாரி செராமிக் வந்து குட் கண்டக்டர் ஆஃப் ஹீட். எலக்ட்ரிசிட்டியை வந்து இன்சுலேட்டராக இருக்கும். ஆனால் ஹீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செராமிக் வந்து ஒரு குட் கண்டக்டர். ஸோ அதை அந்த இதை வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ஹீட்டை வந்து பிரிட்ஜ் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஹீட் தான் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் ஆகும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எலமெண்டோட ஒயர் வந்து டேரெக்டாக வந்து கனெக்ட் ஆகிருக்காது. ஃபேஸ் ஒயர் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இண்டிகேஷன் எல்இடி வந்து இந்த எலமெண்ட் கூட வந்து கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ இப்போ ஃபேஸ் எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூட்ரல் ஃபர்ஸ்ட் ஃபேஸ் வந்து இங்கே வந்து வந்துடும். ஸோ இங்கே வந்து வந்தோடனே பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் வந்து க்ளோஸில் இருக்கும். இது வந்து ஹீட் ஆக ஆரம்பிக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த இது வழியாக என்ன ஆகும்னா இதுவும் ஹீட் ஆக ஆரம்பிக்கும். ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா பைமெட்டாலிக் ஸ்ட்ரிப் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பைமெட்டாலிக் ஸ்ட்ரிப் ஏன் சொல்கிறோம் அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்டன் டிகிரி ஹீட் போக ஆரம்பிச்சது அப்படின்னா பெண்டாக வந்து ஆரம்பிச்சிடும். அந்த பெண்டிங் டென்ஷனை வச்சு தான் இது வந்து லாக் அண்ட் அன்லாக் வந்து பண்ணுது அந்த கான்டாக்ட் கூட இருந்து. ஸோ அவ்வளோதான். இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான சயின்ஸ் மாதிரி தான் தெரியும். நீங்கள் க்ளோஸராக பாருங்க. இப்போ இந்த கான்டாக்ட் வந்து பாருங்க. இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா ஹீட்டிங் எலமெண்ட்டுக்கு போகிறது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வந்து மேலே இருக்குது. இப்போ நான் அந்த இதை வந்து தூக்கணும்னா அந்த கான்டாக்ட் வந்து டிஸ்கனெக்ட் ஆகிடும். ஸோ கான்செப்ட் என்னது அப்படின்னா இது வந்து ஹீட் ஆகும். ஸோ ஹீட் ஆனவொடனே பார்த்தீங்கன்னா இது வந்து கொஞ்சமாக வந்து பெண்ட் ஆனவொடனே பார்த்தீங்கன்னா டிஸ்கனெக்ட் வந்து ஆகிடும். ஸோ டிஸ்கனெக்ட் ஆச்சு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா இந்த கான்டாக்ட் தான் வந்து இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபேஸில் வந்து கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ இப்படி இருந்து வந்து அது ரெண்டும் கனெக்ட் ஆயிருந்தா மட்டும்தான் இங்கே வந்து வரும். ஸோ ஆப்வியஸாக என்ன ஆகும்னா ஹீட் ஆச்சுன்னா டிஸ்கனெக்ட் ஆயிடும். ஸோ டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சுன்னா இது வந்து போகாது. சம்டைம்ஸ் உங்களோட இது டிக் சவுண்ட்லாம் இந்த கான்டாக்ட்ஸ்லாம் இருக்குல்ல இதெல்லாம் வந்து சம்டைம்ஸ் ரஸ்ட் ஆகும். ஸோ ரஸ்ட் ஆயிடுச்சுன்னா கரண்ட் வந்து அந்த அளவுக்கு ஃப்ளோ இருக்காது. ஸோ அது ஒரு ப்ராப்ளமாக வந்து அமையும். நீங்கள் கேட்கலாம் அப்புறம் எப்படி இப்போ செலக்ஷன் வந்து ஒர்க் ஆகுதுன்னா இப்போ நான் இதை ஃபுல்லாக வந்து திருப்பிடுறேன். இப்போ வந்து லோ ஹீட்டில் வந்து இப்போ வந்து ஹை ஹீட்டு. ஸோ இப்போ வந்து நான் இதை ஃபுல்லாக திருப்பிட்டு இப்போ நான் இதை தூக்குற ஃபோர்ஸ் மட்டும் பாருங்க. ரொம்ப ஃபோர்ஸ் கொடுக்கணும். அப்படின்னா என்னன்னா நீங்கள் ஹீட் அதிகமாக கொடுத்தா மட்டும்தான் இது ரொம்ப பெண்ட் ஆகும். ஸோ இப்போ ஹீட் அதிகமாக இருந்தால் மட்டும்தான் இது வந்து அந்த அளவுக்கு வந்து போகும். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்த்தாச்சு. ஸோ இதை வந்து எல்லாமே திருப்பி வந்து அசம்பிள் வந்து பண்ணிடுவோம். அசம்பிள் பண்ணிட்டு ஒர்க் ஆகுதான்னு பார்ப்போம். ஆக்சுவலி ஒர்க் ஆகணும். ஒர்க் ஆகலை அப்படின்னா நான் மறுக்கையா டைட் வந்து வச்சிரும். அப்புறம் திருப்பி யாருன்னா யூஸ் பண்ணும்போது ஷாக் அடிச்சிச்சுன்னா ரொம்ப ஆயிடும். ஸோ இந்த வந்து மவுண்ட் வந்து ப்ளேஸ் பண்ணிடுவோம். அகெயின் சொல்கிறேன், உங்களுக்கு பண்ணுறதுல இந்த என்ன பண்ணுறோம் அப்படின்ற நாலேஜ் எல்லாம் ப்ளீஸ் ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா இது வந்து ஹை வோல்டேஜ் கூட டீல் பண்ணுறது. ஏன்னா அதுமாதிரி சேஃப்டி வந்து இதில் ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கணும். அண்ட் தென் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எர்த்தை வந்து கொடுத்துருவோம். எர்த்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து நான் பார்ஷியலாக வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ பவரை வந்து ஆன் பண்ணி வந்து பார்ப்போம். பார்த்தீங்கன்னா எல்இடி வந்து எரியுதா? சக்ஸஸ், நம்ம ப்ராஜெக்ட் சக்ஸஸ். ஸோ நான் டெம்பரேச்சரும் வந்து பார்த்துடலாம். ஏன்னா ஹீட் ஆகுதா இல்லைன்னு நம்மளுக்கு தெரியணும். ஹீட்டும் வந்து ஆகுது. ஸோ பார்த்தீங்கன்னாலே தெரியும் டெம்பரேச்சரும் வந்து நல்லாவே வந்து ரைஸ் ஆகுது. ஸோ இதை வந்து ஆஃப் வந்து பண்ணிடுறேன். ஃபிட் ஆயிடுச்சு. லாஸ்ட்டாக ஃபைனல் டெஸ்ட் ஒரு வாட்டி வந்து பண்ணிடுவோம். அதான் திரும்ப லைன் பார்த்தீங்க அப்படின்னா தெரியுதான்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. எல்இடி வந்து க்ளோ ஆகுது. அயன் பாக்ஸுமே வந்து ஹீட் வந்து ஆகுது. ஸோ அவ்வளோதான், டன். ப்ராஜெக்ட் வந்து சக்ஸஸ். இப்போ வந்து இதை வந்து எங்கள் அம்மா கிட்ட வந்து கொடுக்க வேண்டியதான். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன்.
ஸோ இதேமாரி அடுத்து நான் ஏதாவது ஓப்பன் பண்ணி வீடியோ போடணும் அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதை வந்து நான் வந்து ஓப்பன் பண்ணி வீடியோ போடுறேன். அண்ட் தென் இஸ் கோபி சைனிங் ஆஃப், கேமராமேன் கோகுல், டாடா பாபாய், நெக்ஸ்ட்